ஆண்மை குறைவுனா என்ன? அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் மேல ஆசைப்படுறாரு, செக்ஸ் வச்சுக்கணும்னு விருப்பப்படுறாரு. அவர் உடல் உறவு பண்றதுக்கு எது ரொம்ப அவசியமா தேவைப்படுது அப்படின்னா, அவருடைய ஆண் குறி விரைப்பா இருக்கணும், ஸ்டெடியா இருக்கணும். அப்படி ஸ்டெடியா இருக்கும் பொழுதுதான் அவரால் பெண் உறுப்புக்குள்ள அவருடைய ஆண் உறுப்பை நுழைக்க முடியும். ஸோ இதை தான் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ், செக்ஸுவல் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலருக்கு சில காரணங்களால ஆண் குறி வந்து விரைப்பா ஸ்டெடியா இல்லாம அல்லது போதிய அளவுக்கு விரைப்புத்தன்மை இல்லாம கொஞ்சம் வீக்காவோ அல்லது விரைப்புத்தன்மை இருக்கு ஆனா அது முழுமையா இல்லை அந்த மாதிரி நிலையில இருந்தால் அவரால் பெரிய அளவுல இந்த செக்ஸ்ல வர இன்பத்தை ப்ளஷரை அனுபவிக்க முடியாது. ஸோ அதை தான் என்னன்னு சொல்றோம், ஆண்மை குறைவு, ஃபெயிலியர் ஆஃப் மெயின்டைனிங் த எரெக்ஷன். ஸோ ஆண் குறி விரைப்பா நிற்கிறதுக்கு பேர் தான் எரெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எரெக்ஷனை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சரிங்களா? ஆண் குறிய ஸ்டெடியா நிறுத்த முடியல அப்படின்னா தேவையான நேரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 2ல இருந்து 3-4 நிமிஷத்துக்காவது அவருடைய ஆண் குறிய அந்த உடலுறவு சமயத்துல அவரால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்றோம், ஆண்மை குறைவுன்னு அதை பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ இப்படி கம்ப்ளைண்ட் இருக்கும் பொழுது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, டேப்லெட்ஸ் எடுக்கலாம். இங்கிலீஷ் மெடிசன் இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, சித்தா, ஆயுர்வேதா, இந்த மாதிரியான பலவிதமான மருத்துவ முறைகள் நம்ம நாட்டில் இருக்கு. ஸோ அதில் ஒரு சில மருத்துவம் ஒரு சிலருக்கு ஒத்து போகலாம், ஒரு சிலருக்கு ஒத்து போகாத போகலாம், பக்க விளைவுகள் வரலாம், சிலருக்கு எந்த பக்க விளைவுகளும் வராமையும் போகலாம். ஸோ நான் ஹோமியோபதி படிச்சிருக்கிறதுனால எனக்கு ஹோமியோபதி மருந்துகளை பற்றி தான் தெரியும். ஸோ ஹோமியோபதி மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்மை குறைவுக்கு ஸ்டெடியா வேலை செய்யும். ஆனால் ஹோமியோபதியில 1 மணி நேரத்திலேயே வித்தியாசம் தெரியுமா, 2 மணி நேரத்துல வித்தியாசம் தெரியுமா? இப்போ ஆங்கில மருந்துகள்லாம் மாத்திரை போட்ட 1/2 மணி நேரத்திலேயே 1/4 மணி நேரத்திலேயே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், விரைப்புத்தன்மை வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஹோமியோபதியில் இருக்குமானா அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு சில டானிக்குகள் அந்த மாதிரியான வேலையும் செய்யும். நீங்க மாத்திரைகள் சில நாட்கள்ல இருந்து சில மாதங்கள் உள்ளுக்கு நீங்க எடுக்கும் பொழுது உங்களுடைய குறைகள் அதை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி பண்ண முடியும். உங்களுடைய இந்த தாம்பத்திய வாழ்க்கை இயல்பா இருக்கிறதுக்கு, உங்களுக்கு போதுமான திருப்தி கிடைக்கிறதுக்கு இந்த ஹோமியோபதி மருந்துகள், ஹோமியோபதி டானிக்குகள் ரொம்ப உதவியா இருக்கு. எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வெளியில சொல்றதுக்கு கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. இதுதான் இப்படிதான் இருக்கு, எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நீங்க தயங்காம ஒரு ஆண் மருத்துவரை பார்த்து, ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. நிச்சயமா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்கிட்டயே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லை என்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இது எப்படி சரி பண்ணலாம், இதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னுடைய அட்ரஸ் இருக்கு, நீங்க தாராளமா அதில் என்ன தொடர்பு கொள்ளலாம். நேர்லையும் வந்து பார்க்கலாம், அல்லது ஃபோன் கால்லையும் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஸோ இது வந்து பெரிய குணப்படுத்த முடியாத, சரி பண்ண முடியாத ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு எந்த ஆண்மகனும் நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்லை. வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க, யார்கிட்ட சொல்லணும்னு நீங்க வெக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுட்டு இருக்காதீங்க. அது ஒரு பாகம். அந்த பாகம் முறையாக செயல்படலைங்கும் போது எப்படி தலைவலி வந்தால் தலைவலிக்கு மாத்திரை எடுக்கிறோமோ, கால்வலி வந்தால் கால்வலிக்கு மாத்திரை எடுக்கிறோமோ, அது போல எந்த பாகம் இயல்பா செயல்படலையோ அதுக்கு தேவையான சிகிச்சை எடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. அதனால மருத்துவரை பாருங்க, உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து வெளியே வாங்க. மேலும் இது போல பாலியல் சம்பந்தமான விழிப்புணர்வு பதிவுகள் நம்ம தொடர்ந்து போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.